யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் கனி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதம் ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்களை அழைத்து செல்லக்கூடிய மாதமாக இருக்கிறது. கடந்த மாதம் முழுவதுமாய் நம்மை பாதுகாத்தவர் இந்த ஜூன் மாதத்திலும் நம்மை பாதுகாப்பாராக. ஜூன் மாதத்திலும் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. வசனம் வார்த்தையில் சொல்கிறது 1 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 30 வாசிக்கும் பொழுது, யூத வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இந்த நாளில் மறுபடியும் என்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில ஒரு தீர்க்கதரிசனமாக எழுதி கொள்ளுங்கள். மறுபடியும் என்பது உங்களை கொண்டு மறுபடியும் ஒரு காரியத்தை ஆரம்பிக்க போகிறார். எந்த காரியம் வேண்டாம் என்று ஓடினீர்களோ, எந்த காரியத்தில் தோற்று போய் நிற்கக்கூடியோ, இந்த மாதம் அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். அந்த காரியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை துவக்குகிறார். யூத வம்சத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த காரியம் நடக்கும் பொழுது சூழ்நிலை வேறு விதமாக இருந்தது. அவர்கள் வாழ வழி இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் வசனம் சொல்கிறது, நிச்சயமாகவே நீங்கள் வாழ்வீர்கள், நிச்சயமாகவே கனி கொடுப்பீர்கள். இந்த நாளில் கடந்த மாதம் பல நெருக்கடிக்குள்ளாக நீங்கள் இருந்திருக்கலாம், பல பிரச்சனை போராட்டங்களுக்குள்ளாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் கனி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. யோவான் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 8 சொல்லும் பொழுது ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராக இருப்பீர்கள். ஆமா, ஒரே கல்ல 2 மாங்காய். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது ஒன்று பிதா மகிமைப்படுகிறார், மற்றொன்று இயேசுவுக்கு சீசராக இருப்பீர்கள். நாம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, நாம் கனி கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே பரலோகம் சந்தோஷம் அடைகிறது. பரலோகத்துக்கு ஒரு சாட்சி உண்டாகிறது. இந்த தேவனை ஆராதிக்கும் பொழுது இந்த தேவன் நிச்சயமா ஜெபத்தை கேட்டு அவர்களை வாழ வைக்கிறார் என்று ஸ்தோத்திரம், பரலோகத்துக்கு ஒரு சாட்சி உண்டாகிறது. எனவே ஆண்டவர் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்கள் கனி கொடுக்கும் பொழுது, ஆமா, நீங்கள் கனி கொடுக்கும் பொழுது பிதா மகிமைப்படுகிறார், அது மாத்திரமல்ல எனக்கு சீசராக இருப்பீர்கள். இந்த காலை வேளையில இந்த மாதம் நீங்கள் கனி கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதமான கனி கொடுக்க வேண்டும். ஆமா, கனி என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது, தேவ சாயலாக மாறக்கூடிய காரியத்தை குறிக்கிறது, தேவனுடைய மகிமைக்கு நேராக போகக்கூடிய காரியத்தை குறிக்கிறது. எனவே கனி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் பிசாசு கனியற்ற ஜீவியத்தை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். பிசாசு கனியை, ஆமா ஆமா கனி வரக்கூடாது என்று, காய் வரக்கூடாது என்று அவன் விரும்புகிறதை பார்க்கிறோம். ஆமா, அத்தி மரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு தோட்ட எஜமான தோட்டக்காரன் அத்தி மரத்தை ஒவ்வொரு ஆண்டும் கனி கொடுக்காதா என்று சொல்லி அதுக்கு வேண்டிய உரங்களையும் வேண்டிய காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் எஜமான் சொல்லுகிறார், இது கனி கொடுக்கிற மாதிரி தெரியவில்லை, இந்த அத்தி மரத்தை வெட்டி போடு என்று சொல்லும் பொழுது, இந்த ஆண்டு பொறுத்து கொள்ளும் ஐயா, இந்த ஆண்டு நான் எப்போதும் போல அது உரமிட்டு அதை பாதுகாக்கிறேன், நிச்சயமாய் கனி வரும் அப்படின்னு சொல்லி தோட்டக்காரன் சொல்லுகிறார். ஆனால் எஜமான் வெட்டி போட சொல்லுகிறார். ஆமாம், இந்த நாளில் நாம் கனி கொடுக்கும் பொழுதுதான் பரலோகத்தில் இருக்கக்கூடிய எஜமானாகிய ஆண்டவர் பிதா மகிமைப்படுகிறார். எனவே ஜூன் மாதம் நிச்சயமா நீங்கள் கனி கொடுப்பீர்கள். ஜூன் மாதம் கனி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. எனவே யூத வம்சம் அழிய வேண்டும் என்று பிசாசின் நோக்கமாக இருந்தது. யூத வம்சம் சனகரிப்பு ராஜா மூலமாக அசரியாவின் படையெடுப்பு மூலமாய் அழிய வேண்டும் என்று சூழ்நிலை இருந்தது. ஆனால் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, யூத வம்சம் பெருகினதை பார்க்கிறோம். இந்த நாளில் உங்கள் பிசினஸ்ல, உங்கள் காரியங்களில, உங்கள் ஊழியங்களில அல்லது ஏதோ ஒரு காரியங்களில தோற்று போக வேண்டும் என்று அநேக பிசாசுகள், அநேக மனிதர்கள் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வசனம் வார்த்தை சொல்கிறது, நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் சுகமாயிருப்பீர்கள், நீங்கள் கனி கொடுப்பீர்கள். வாசிக்கிறேன் 1 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 29 வாசிக்கும் பொழுது, உனக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்தில் தப்பி பயிராகிறதையும், 2ஆம் வருஷத்தில் தானாய் விளைகிறதையும், 3ஆம் வருஷத்தில் விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். சூப்பர்ல, நல்ல ஒரு ஆமேன் கிடைக்குமா? ஆமேன். வசனம் சொல்கிறது, உனக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால், இங்க பார்க்கும்போது இந்த வசனம் எழுதப்பட்டக்கூடிய காலங்களில் எசேக்கியா ராஜா யூத தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுது அசிரியர்கள், ஆமா, எப்படியாவது யூதாவை சிறைப்படுத்தி விட வேண்டும், எப்படியாவது அந்த சிறிய இஸ்ரவேலின் பகுதியாக இருக்கக்கூடிய சிறிய நாட்டை அடிமைப்படுத்தி விட வேண்டும் என்று அவர் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முன்பாக அசிரியர் ராஜா பார்க்கும்பொழுது பல தேசங்களை ஜெயித்தார்கள், பல தேசங்களை வென்றார்கள். இப்பொழுது பார்க்கும்பொழுது யூதா ராஜா எசேக்கியா
காலங்களில் ஒரு நெருக்கடியை கொடுத்தார்கள். இந்த நாளில் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் பல நெருக்கடியை கொடுத்தாலும் நிச்சயமாய் வசனம் வார்த்தை சொல்கிறது, ஆமாம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னாரே, அந்த ஆண்டவர் உங்கள் நெருக்கடிக்கு நிச்சயமாய் ஒரு பதிலை தர ஆயத்தம் உள்ளவாய் இருக்கிறார். எசேக்கியா ராஜா வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஒரு நெருக்கடி உண்டானது. சனகரிப்பு மூலமாக, அசிரிய படையெடுப்பு மூலமாக ஒரு நெருக்கடி உண்டானது. அந்த நெருக்கடியில தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி விடுவித்தார். இந்த கால வேளையில, இந்த மாதம் பல நெருக்கடிகள் உங்கள் வாழ்க்கையில சூழ்ந்திருப்பது போல இருக்கலாம். கார் மேகம் உங்களுடைய வீட்டை சூழ்ந்திருப்பது போல இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக பரிசுத்த ஆவியான வெண்புறா உங்கள் மேல் வந்து அமருவார். பரிசுத்த ஆவியானவர் வந்து அமரும் பொழுது நிச்சயமாக அந்த கார் இருள் வெண்மையாக மாற்றப்படும். கிறிஸ்துவுக்கு மிக பிரியமானவர்களே, இப்போது யூத தேசத்திலே ஒரு கார் இருள், அசிரிய ராஜாவின் படையெடுப்பு, சனகரிப்பு மூலமாய் ஒரு கார் இருள். அந்த கார் இருள் வரும்பொழுது இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அதில் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு. 19ஆம் அதிகாரம் 3 சொல்லும் பொழுது, இவர்கள் அவனை நோக்கி, இந்த நெருக்கம் கண்டிதமும் தூசணம் அனுபவிக்கக்கூடிய நாள், பிள்ளை பெற நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். பிள்ளை பெற வேண்டிய சூழ்நிலை, டெலிவரி டைம் வந்துருச்சு, பட் ஹெல்த் இல்லை, ஹெல்த் இஷ்யூ ஆயிருக்கு. பிள்ளை பெற நோக்கி இருக்கிறது, ஆனால் பெறவோ பலன் இல்லை. இப்போ பார்க்கும்பொழுது சமாதானம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை, சண்டையிடவும் வாய்ப்பு இல்லை. அப்பொழுது எசேக்கியாவுக்கு பார்க்கும் பொழுது ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அதுக்கு முன்பாகவே சமாரியா விழுந்து போய்விட்டது. அதுக்கு முன்பாக 10 கோத்திரங்கள் அசிரியாவுக்கு சிறைப்பட்டு போய்விட்டார்கள். இப்பொழுது எசேக்கியா மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த நம்பிக்கையை உடைக்கும்படி சனகரிப்பு மூலமாக, அவருடைய படைத்தளபதி ரப்சாக்கே மூலமாக பல உரையாடல்கள் அந்த பகுதியில் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுதெல்லாம் பல உரையாடல்கள் அந்த பகுதியில் காணப்படுது. என்ன காணப்படுது என்றால், பல நாட்டை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டிருக்க, பல தெய்வங்களை நாங்கள் நெருப்பில் போட்டு பொசுக்கி இருக்க, இப்பொழுது யெகோவா எப்படி, தேவன் எப்படி உங்களை தப்புவிக்க கூடும் என்று சொல்லி எசேக்கியாவுக்கு விரோதமாக, யூத மக்களுக்கு விரோதமாக அவர்கள் பேசின காரியத்தை பார்க்கிறோம். இந்த கால வேளையில் நீ நம்பின இயேசு எங்கே, நீ நம்பின பரிசுத்த ஆவியானவர் எங்கே, நீ நம்பின ஸ்தோத்திரம், உன்னுடைய வசனம் வார்த்தையில் வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்லி பிசாசு பல காரியங்களை உங்களை விசுவாசத்தை விட்டு விலகி போவதற்கு தூண்டலாம். ஆனால் நீங்கள் மறுபடியுமா, இல்லை கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கிறார், மனுஷனுக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று பவுல் சொன்னது போல கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார், உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இப்ப பார்க்கும் பொழுது எசேக்கியாவுக்கு விரோதமாக பல நிருபங்கள் எழுதப்படுகிறது. பல நிருபங்கள், மிரட்டக்கூடிய நிருபங்கள் அசீரிய ராஜாவால் எழுதப்பட்டு அனுப்புகிறத பார்க்கிறோம். ஆனால் எசேக்கியா செய்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இதை கொண்டு புலம்பவில்லை, மாறாக தேவாலயத்தில் வைத்துக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு முடிவை கேட்டதை பார்க்கிறோம். இந்த நாளில் ஊழியத்திலும், பிசினஸிலும், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களிலும் அல்லது திருமண காரியங்களிலும், ஏதோ ஒரு காரியம் தடையாகக்கூடிய காரியங்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களை சொல்லும் ஆண்டவரே என்று செபிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு வழி தர. ஜூன் மாதம் அற்புதத்துக்கு நேராக நீங்கள் நடத்தப்படுவீர்கள். அதில் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14 சொல்லும் பொழுது, 14 எசேக்கியா ஸ்தானாதிபதியின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தாவே, நீ ஒருவரே பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் தேவனானவர், நீ வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் சொல்லி ஒரு பெரிய ஜெபத்தை செய்கிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 17 ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை சொல்றார். ஆண்டவரே, அசிரியர்கள் பல நாடை சுதந்திரத்தை உண்மைதான், பல நாடுகள் ராஜாக்களை அடிமைப்படுத்திய உண்மைதான், ஆனால் பல தேவர்களையும் தீயிலே நெருப்பிலே போட்டது உண்மைதான். ஆனால் நீரோ வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு இருக்கிற அன்பு மகனே, அன்பு சகோதர சகோதரியே, உன் விசுவாசம் இந்த நாளில் வர்த்திக்கப்படுவதாக. அதை சொல்லும் பொழுது 2 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 17 சொல்லும் பொழுது, கர்த்தாவே, அசிரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர் தேசத்தையும் நாசமாக்கி அவருடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான், அவைகள் தேவர்கள் அல்லவே, மனசால் கைவேலையான மரமும் கல்லும் தானே அப்படி சொல்றதை பார்க்கிறோம். ஆண்டவரே, அவங்களாம் அந்த சாமியெல்லாம் அழிச்சேன்னு சொல்றானே, அது மரமும் கல்லும் தானே, நீ ஜீவன தேவனாக இருக்கிறீர் என்று செபிக்கிறத பார்க்கிறோம். இந்த இடத்துல சனகரிப்புக்கு விரோதமாக எசேக்கியாவால் போரிட முடியவில்லை. காரணம் என்றால், அந்த அசிரிய சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யம் இருந்தது. நாட்களில் பாபிலோன் சாம்ராஜ்யமும் அசிரிய சாம்ராஜ்யம் இருந்தது. அசிரிய சாம்ராஜ்யம் மூழ்கடிக்கப்பட்டபோது பாபிலோன் ராஜ்யம் மறுபடியும் வந்தது. ஆனால்
இப்பொழுது பார்க்கும் சனகரிப்பு காலங்களில் அசீரியாவுக்கும் அந்த சாம்ராஜ்யத்துக்கும் சனகரிப்பு ராஜாவாக இருக்கிறார். அதற்கு பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கும் சனகரிப்பு ராஜாவாக இருக்கிறார். அதுக்கு முன்பாய் பார்க்கும் பொழுது சனகரிப்புடைய தகப்பனார் சங்கோன் என்கிறவரும் பாபிலோன் சாம்ராஜ்யத்தையும் ஆளுகிறார், அசிரிய சாம்ராஜ்யத்தையும் ஆளுகிறார். நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சனகரிப்பு குறித்து ஒரு 10 பக்க கட்டுரைகள் இருக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சோழர்களை போல பாண்டியர்களை போல ஒரு பெரிய வரலாறு சனகரிப்புக்கு உண்டாயிருக்கு. இப்ப சனகரிப்பு குறித்து சொல்லும் பொழுது அவர் பெரிய ஒரு மன்னனாக இருந்தார். அந்த அவனுக்கு முன்பாக பல ராஜ்யங்கள் விழுந்து கிடந்தன. ஆனால் யூதா சிறைப்பட்டு போகவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக நிச்சயமாய் பல சாம்ராஜ்யங்கள் விழுந்து கிடக்கும்படி கர்த்தர் செய்வார். உங்களுக்கு முன்பாக பல எதிரிகளும் அசுத்த வல்லமைகள் விழுந்து கிடக்கும்படி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். எனவே பல தலைவர்களை அவர்கள் காலி செய்து விட்டார்கள், பல ராஜ்யங்களை காலி செய்து விட்டார்கள் என்று சொல்லி எசேக்கியா பயந்து அழுதுட்டே இருக்கல, மாறாக தேவனுக்கு தெரியப்படுத்தி பார்க்கிறோம். எனவே இந்த காலை வேளையில பிரச்சனை போராட்டங்கள் என்று சொல்லி நீங்களும் நானும் புலம்பி இருக்கக்கூடிய அவசியம் இல்லை. பிரச்சனை போராட்டங்கள் சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடாது. மாறாக எல்லா காரியத்தையும் பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். எல்லா காரியம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்குள்ளே உண்டாகும். அப்ப உங்களுடைய காரியங்களை எல்லாம் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது, தேவனுக்கு தெரியாதா அப்படின்னு பேசக்கூடாது. தேவனுக்கு தெரியப்படுத்த பைபிள் சொல்லுது, ஆனால் தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உண்டாகிறது. இங்கு பார்க்கும் பொழுது இப்பொழுது அந்த ஒரு நிருபத்தை விரித்து வைத்து செபிக்கிறார். செபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல செயலாற்றுகிறார், அந்த இடத்துல வேலை செய்கிறார். அப்போதான் சொல்லும் பொழுதுதான் உனக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால் அப்படி ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குற. உனக்கு ஒரு அடையாளம் சொல்லட்டா அப்படின்ட்டார். சனகரிப்பு வரமாட்டான், அசிரிய உள்ள வரமாட்டான், நீ விதைச்சு சாப்பிடுவீங்கன்னு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறார். ஆனால் நம்ப முடியவில்லை இந்த நாளில். நம்மளை பார்த்து ஆண்டவர் நீ கோடீஸ்வரனாவன்னு சொன்னால் நம்ப முடியலை. நம்மளை பார்த்து உன்னை பார்த்து உனக்கு ஒரு பெரிய அழைப்பு இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு பெரிய அழைப்பு இருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு கொண்டு தான் தேவன் பாரத தேசத்தை அசைக்க போகிறார். உங்களை கொண்டு தான் தேவன் இந்தியாவை அசைக்க போகிறார். அதில் சொல்லும் பொழுது அந்த காலத்தில் ஒன்று கால்நடையை வைத்து பிஸ்னஸ் நடக்கும், அல்லது பயிர் செய்வார்கள், அல்லது அதான் வேளாண்மை. அது 2 தான். இப்போ என்ன சொல்லும் பொழுது இவர்கள் நம்பிக்கை அற்றவர்களாக யூத மக்கள் இருக்கும் பொழுது, நம்பிக்கை அற்றவர்களாக எசேக்கியா இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்னவென்றால் உனக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்தில் தப்பி பயிராகிறதையும் தப்பிச்சோம் பயிராகுது, அடுத்த ஆண்டு தானாய் விளையுது, அடுத்த ஆண்டு 3ஆம் ஆண்டு விதைத்து நீ என்ன செய்வாய், அறுவடை செய்வாய் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை எசேக்கியாவுக்கு கொடுக்குறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு ஜூன் மாதம் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், நீங்கள் கனி கொடுப்பீர்கள், நீங்கள் சாப்பிடுவீர்கள். இதில் சொல்லும் பொழுது தானாய் விளைந்தது, தப்பி விளைந்தது, அதுக்கப்புறம் விதைத்து அறுப்பாய். இது 3 காலம் வச்சுக்கிறோம். நிகழ்காலம், எதிர்காலம், எல்லா காலங்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கடந்த காலத்திலும் கூட இருந்தார், இப்போ நிகழ்காலத்திலும் கூட இருக்கிறார், எதிர்காலத்தில் நிச்சயமாய் கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ சொல்லும் பொழுது அந்த அடையாளத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், சொல்லி ஆசீர்வதிக்கிறார். 32 வாக்கு தத்தத்தை கொடுக்குற ஒரு வாக்கு தத்தம். 2 ராஜாக்கள் 19:32 வாக்கு தத்தம். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதில்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதில்லை, இதற்கு எதிர கொத்தளம் போடுவதில்லை, அவன் இந்த நகரத்துக்குள்ளே பிரவேசியாமல் தன் வந்த வழியே திரும்பி போவான். ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது அப்படின்னா, எத்தோப்பியா ராஜா அவனோடு யுத்தம் பண்ண வருகிறார் என்று சனகரிப்பு ஒரு செய்தி வருகிறது. உடனே இங்கே இருக்கக்கூடிய ஹோல்டு பண்ணிட்டு அப்படியே போயிட்டான். எங்கே போயிட்டான்னா எத்தோப்பியா யுத்தம் செய்ய போகிறத பார்க்குறோம். அதுக்கு முன்பாகவே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்தார் அப்படின்னா, எசேக்கியா செய்த ஜெபத்துக்கு பதில் வேண்டும் அல்லவா, இந்த நாள் நீங்கள் செய்த ஜெபத்துக்கு பதில் வேண்டும் அல்லவா, நீங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுக்க வேண்டும் அல்லவா. எனவே பதில் கொடுக்கிறார். ஏன்னா தாவீது சவுல்லாம் ஏதோ யுத்தங்களை சந்தித்தவர்கள், யுத்தத்தை பார்க்கும்போது ஏதோ ஸ்தோத்திர வாளை உருவி கொண்டு யுத்தத்தில் நின்றவர்கள். ஆனால் எசேக்கியாவை பார்க்கும்போது ஒரு சாஃப்ட் கார்னரில் டீல் பண்ணக்கூடியவராக இருக்கார். எசேக்கியா சாஃப்டாக மூவ் பண்ணக்கூடியவராக இருக்காரு. எனவே அவருக்கும் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் அல்லவா. எனவே இந்த நாளில் நீங்கள் சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கலாம், அதை நாமும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஏன்னா நம் கிறிஸ்தவர்கள் யுத்தம் பண்ணக்கூடாது, கிறிஸ்தவர்கள் சத்தமாய் பேசி சண்டையிடக்கூடாது, அப்படிப்பட்ட கேரக்டர் தான் எசேக்கியா. இப்போ அவருக்காகவும் தேவன் என்ன செய்தார், வேலை செய்கிறார். சொல்லும் பொழுது அன்று ராத்திரியில பகல செபிக்கிறார். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அன்று ராத்திரியிலே
எசேக்கியாவுக்கு உதவி செய்ய தன்னுடைய தூதனை அனுப்புகிறார். இந்த நாள் இன்று ராத்திரியில், இந்த பகல் வேளையில், இந்த நாளில் உங்கள் காரியங்களை உதவி செய்யும்படி தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். எனவே அன்பு மகனே, மகளே, அன்பு சகோதர சகோதரியை சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாய் நீங்கள் இப்போ ஒரு காரியத்தை சிக்கி கொண்டிருக்கிறீங்க. அந்த சிக்கி கொண்டிருக்க காரியத்தில் அப்படியே வெளிவரும்படி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்வார். அதில் வாசிக்கிறேன் 35வது வசனம். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியாவின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசிரிய ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்ப போய் நினிவேலே போய் தங்கிட்டான். இப்போ பார்க்கும்போது அதிகாலையில் பார்க்கும்பொழுது கத்தி இன்றி ரத்தமின்றி ஒரு யுத்தம் வந்துருச்சு. ஆமாம், அதிகாலையில் பார்க்கும்போது 180,000 பேர், அப்போ 2 லட்சம் பேர்த்துக்கு காலையில் அதிகாலையில் அட்டாக், எல்லாரும் மரித்து போனார்கள். ஆமாம், பாம்பு கடிச்சு இறக்கலை, அது ஏதோ ஒரு கடிச்சு இறக்கல. காலையில் பார்க்கும்போது அவன் இயற்கை மரணம் போல ஒரு மரணம் சம்பவித்தது. அதுக்கு காரணம் தூதனாக இருந்ததை பார்க்குறோம். இந்த நாளில் உங்களை மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள், பாவ காரியங்கள், வியாதிகள், ஏதோ ஒரு காரியங்கள், ஆமாம், கடந்த மே மாதம் மிரட்டி கொண்டிருந்ததா, அன்பு சகோதரனை இந்த ஜூன் மாதம் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை விடுவிக்க, உங்களை சேவ் பண்ண அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். இப்போ சனகரிப்பு போனது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் சனகரிப்பு தன் தேசத்திலேயே மரித்து போனான். ஆமாம், அது குறித்து நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா பெரிய வரலாறு கொடுக்கப்படுது. சர்ச், ஆமாம், சனகரிக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய பட்டத்து இளவரசர் வர வேண்டியது. ஆமாம், தகப்பனுக்கும் மகனுக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வர முடியவில்லை. இப்பொழுது தேசத்துக்குள்ளே ஒரு 2-3 ஆண்டுகள் பிரச்சனை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது சனகரிப் சொந்த மகன்களால் வெட்டப்படுகிறார், அங்கே மறிக்கிறார். அவர் பெரிய சாம்ராஜ்யத்தின் பெரிய ராஜா, ஆமாம், பயங்கர செக்யூரிட்டி. ஆனால் ஆமாம், இங்கே பார்க்கும்பொழுது மகனை நம்பினார், மகன் அவனை போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ அந்த மகன், ஆமாம், அவரை கொலை செய்த மகன் மறுபடியும் ராஜாவை வந்திருக்க வேண்டும், ஆனால் வர முடியவில்லை. காரணம் என்னவென்றால் 3வது மகனுக்கு அந்த தேசத்தின் இராணுவம் சப்போர்ட் பண்ணதுனால அவர்கள் ஓடி போனார்கள். இப்பொழுது எசரோன் அவன் வந்து ஆட்சி செய்தார் என்று நம்ம இதில் பார்க்குறோம், வரலாறுகளில் பார்க்குறோம். அவர் இராணுவம் மிலிட்ரி எது சப்போர்ட் பண்ணுதோ அவங்க தான் ராஜாவாக இருக்க முடியும். இப்போ மிலிட்ரி முழுக்க, ஆமாம், எப்படி இருந்தாலும் ராஜாவை கொன்று விட்டார்களே என்று சொல்லி அனுதாபத்தினால, ஆமாம், இந்த பக்கம் சாய்ந்தார்கள். இப்பொழுது வெற்றியில் போய்விட்டார். இப்போ சனகரிப்புடைய காரியங்கள் அப்படி போய்விட்டது. இப்போ பார்க்கும்போது சனகரிப் மறுபடியும் எருசலேமை பிடிக்கவில்லை, யூதாவை பிடிக்கவில்லை. இந்த நாளில், ஆமாம், என் சொத்தை அபகரித்து விடுவார்களோ, என் தொழிலை அபகரித்து விடுவார்களோ ஒரு பயம் இருக்கலாம். அந்த பயத்தை வெளியே தள்ளுங்க. ஆமாம், கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்புகிறவனை படைப்பான், நீதிமான் படைப்பான். ஆமாம், விசுவாசத்தில் நீதிமான் படைப்பான். விசுவாசமாக இருங்க. ஆமாம், நீதிமான் பனையை போல செழிப்பான். சூப்பரில், நீங்கள் பனையை போல செழிக்க முடியாத தேவன் விரும்புகிறார். இப்படி எசேக்கியா செபிக்கும் பொழுது கர்த்தர் மறுபடியும் நீங்கள் கீழே வேறுபற்றுவீர்கள் சொன்னார். இந்த கால வேளையில், ஆமாம், நீங்கள் மறுபடியுமாய் வேறுபற்றுவீர்கள். வேரை பிடுங்கும்படி, ஆமாம், வேரை ஆட்டும்படி பல புயல்கள், பிசாசுகள் பல சந்தர்ப்பத்தில் பல சம்பவத்தை உண்டாக்கி இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு மறுபடியும், ஆமாம், வேறு, ஆமாம், பிடிப்பீர்கள். ஆமாம், எந்த மரம் அதிகமாக வேர் பிடிக்குதோ அதான் புயலில், ஆமாம், பாதுகாக்கப்படுகிறது, புயலில் தப்பிக்குது. எந்த மரம் அதிகமாக வேர் பிடிக்குதோ, கீழே அந்த மண்ணோட உறவாடுதோ, அதுதான் அந்த சத்துக்கள் எடுத்துக்கொண்டு கனி கொடுக்கதை பார்க்குறோம். இந்த நாளில் உறவாட வேண்டும், மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் வேர் பிடிக்க வேண்டும். ஆமாம், கிறிஸ்துவுக்குள் வேர் ஊன்ற வேண்டும். இந்த வேறு நிச்சயமாக உங்களை என்ன செய்யும்? செழிப்புக்குள்ளாக மாற்றும். எனவே தப்பி விளைத்தது தானாய் விளைந்தது, அதுக்கப்புறம் விதைத்ததை நீங்கள் அறுப்பீர்கள். இன்னொரு இடத்துல வாசிக்கும் பொழுது ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு கர்த்தர் அவர் ஆசீர்வதித்தார். ஆமாம், ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26:12 வாசிக்கும் பொழுது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கையெழுத்தி ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமே, 100 மடங்கு ஒரு பலன், 100 மடங்கு ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் அவன் ஐஸ்வர்யவனாகி செல்வந்தனாகி வர வர விருத்தி அடைந்தான். ஆமாம், வர வர நொந்து போகலை, வர வர அப்டேட்டுக்குள்ளாக மாறுகிறார். அவன் மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடக்காரரும் இருந்தபடினால பெலிஸ்தீர் அவன் மேல் பொறாமை கொண்டு, பொறாமை கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம், ஹலோ இருக்கீங்களா? பொறாமை கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம், பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதம். பெலிஸ்திய ராஜா அபிமெலேக்கு அளவுக்கு ஆசீர்வாதம். என்ன சார், ஒரு ராஜாவுக்கு எவ்வளோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும்? ஆமாம், ராஜாவுக்கு எவ்வளோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும்? ஆனால் ராஜாவே ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு ப்ராப்பர்ட்டி. ஆமாம், அம்பானி அதானி மாதிரி. ஆமாம், ராஜாவே ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு ப்ராப்பர்ட்டி ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். எந்த தேசம்னா கேராரில். எந்த தேசம்னா வறுமையான தேசம்.
எந்த தேசம் அப்படின்னா, எல்லாரும் அந்த தேசத்தை காலி பண்ணிட்டு எகிப்து போறாங்க. ஆனால் வாக்குத்தத்தம் வருகிறது, நீ எகிப்துக்கு போகாமல். அதை வாசிக்கிறேன். ஆமா, 26:1-2. ஆமா, 26 ஆதியாகமம் 26:1-2. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்திலே கெராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ண, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் சொல்லி ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். ஆனால் பஞ்சம் வரும்பொழுது ஆபிரகாம் எகிப்துக்கு போனார். ஆனால் ஈசாக்கை ஸ்டாப் பண்றார். ஹலோ, ஹோல்டன் பண்ணு, உன் லைஃபை கொஞ்சம் ஹோல்டன் பண்ணு. ஆமா, இந்த நாளில் நீயா ஒரு முடிவு எடுக்காத, கொஞ்சம் பொறுத்துப்பார். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகலாம். பகலில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகவில்லை என்று நைட்டு கிளம்பிடாத, நைட்டு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகலாம். அப்போ நைட்டு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகலாம் கிளம்பிடாத, ஏர்லி மார்னிங்கில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகலாம். எனவே எல்லாரும் அந்த தேசத்தை காலி செய்து போனார்கள். ஆமா, எகிப்து கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது. அந்த நைல் நதி பாய்ந்ததுனால எகிப்தை செழிப்புக்குள்ளாக மாற்றி கொண்டிருந்தது. எனவே எகிப்துக்கு நேராக அகதிகளாக புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். இங்கே சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய மகனாய் ஈசாக்குக்கு ஒரு வார்த்தை வருகிறது. ஹலோ, போகாத, நான் உன் கூட இருப்பேன், உன் தகப்பனாய் ஆபிரகாம் கிட்ட நான் ஆணையை நிறைவேற்றுவேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமே ஒரு வாக்கு கொடுக்குறேன். ஆமா, அதனால இப்ப அந்த வாக்கு தத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். யாரு? ஈசாக்கு. இந்த கால வேளையில சில காரியங்கள் நம் தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகள் நாம் கீழ்ப்படிய மறுத்திருக்கிறோம். மறுத்ததுனால தான் பல துயரங்கள், துன்பங்கள், வியாதிகள், வறுமைகள், விபத்துகள், பணப்பற்றாக்குறை, இதெல்லாம் காரணம் என்ன பண்ணா நம்முடைய காரியங்கள் தான். எனவே நம்ம ஒத்துக்கொண்டு, ஆண்டவரை நான் சரணடைகிறேன், எது என்னுடைய பலகீனம், எங்களை மன்னியும் ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லும் பொழுது ஈசாக்கை ஆசீர்வதித்த அதே கரம் நம்மையும் ஆசீர்வதிக்க முடியும் பிரியமானவர்களே. எனவே இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அன்மையான சகோதரனே, சகோதரியே, மறுபடியுமாய் கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் நீங்கள் கீழே வேறுபற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். அப்போ ஈசாக்கை பார்க்கும் பொழுது அநேகர் தேசத்தை விட்டு போய்விட்டார்கள். ஏன்னா மண்ணு சரியில்லை, விளைச்சல் இல்லை, தண்ணி இல்லை, பஞ்சம் உண்டாயிட்டு போனார்கள். ஆனால் அதே தேசத்தில் அதே விதை, அதே வயல், பஞ்சமான தேசம், அதே தேசம். இப்ப அப்படிப்பட்ட தேசத்துல கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தையை நம்பி விதைக்கும் பொழுது ஈசாக்கு 100 மடங்கு அறுவடை செய்ததை பார்க்கிறோம். இந்த நாளில் உலக எக்கனாமிக்கல் வேற மாதிரி இருக்கலாம், உலகத்துடைய காரியங்கள் வேற மாதிரி இருக்கலாம், உலகத்துடைய ரேட்டுக்கிட்டு எல்லாமே வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தையை நம்பி வாக்குத்தத்தத்தை நம்பி யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ நிச்சயமாய் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப ஈசாக்கு அந்த தேசத்தை விதைக்கும் பொழுது அநேக தேசத்தை காலி செய்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் எகிப்துக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். பார்வோனுக்கு அடிமையாக இருந்தால் பரவாயில்லை என்று போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஈசாக்கை கர்த்தர் சொல்லும் பொழுது உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னும் பொழுது ஈசாக்கு கீழ்ப்படிந்தார். இன்று அநேக ஈசாக்குகள் தேவை, தேவனுக்கு கீழ்ப்படிக்கூடிய அநேக ஈசாக்குகள் தேவை. அந்த ஈசாக்குகளை பார்த்து தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இப்பொழுது ஈசாக்கு விதைக்கும் பொழுது விதைக்கிறார். அந்த விதையோடு கர்த்தருடைய வல்லமை போகிறது, அந்த விதையோடு அபிஷேகம் போகிறது. இப்பொழுது 100 மடங்கு ப்ராப்பர்ட்டி, ஆசீர்வாதம் 100 மடங்கு அது பலனை பெறுகிறார். இப்ப பலன் பெருகும் பொழுது ஐஸ்வர்யம் ஆகிறார். அநேக வேலைக்காரிகள் உண்டாகிறது, அநேக மிருகங்கள் உண்டாகிறது. இப்பொழுது பெரிசியர்கள் பொறாமைப்பட ஆரம்பிக்கும் பொழுது தகப்பனுடைய கிணறுகளை மூடினார்கள். ஆபிரகாம் உண்டாக்கி வைத்திருந்த அந்த ஆதாரத்தை மூடினார்கள். அரபு தேசத்துக்கு கண்டிப்பா தண்ணி தான் வேணும், தண்ணி தான் ஆதாரம். அந்த ஆதாரத்தை காலி செய்ய நினைத்தார்கள். ஆனால் ஈசாக்குக்கும் ஆபிரகாமுக்கும் தண்ணி ஆதாரம் அல்ல, பரலோகம் தேவன் தான் ஆதாரமாக இருந்தார். யெகோவா தான் ஆதாரமாக இருந்தார். இந்த நாளில் தேவன் உங்களுக்கு ஆதாரமாக இருப்பார் என்றால், இந்த மாதம் ஜூன் மாதம் தேவன் உங்களுக்கு ஆதாரம் என்று அவரே நம்பிவீர்கள் என்றால் நிச்சயமா அனாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். அப்படி நித்திய பொய்யங்கள் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கும். இப்பொழுது அவர்கள் தூர்த்து போடுகிறார்கள். அதில் வாசிக்கிற 26:18 தன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்து தூர்த்து போட்டவைகளும் தோண்டி தூர்த்து போட்டார்கள். பெலிஸ்து தூர்த்து போட்டா மூடிட்டாங்க. வெட்டின கிணற ஆபிரகாம் தண்ணி வைத்திருந்த மகனுக்காக சம்பாதித்து வைத்த கிணறுகளை தூர்த்து போட்ட மறுபடியும் மண்ணை போட்டு நிரப்பிட்டாங்க. இப்போ மறுபடியும் ஈசாக்கு தோண்டுகிறார். இந்த நாளில் மறுபடியும் என்ற தீர்க்கமான வார்த்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் தோண்டுதல், மறுபடியும் கீழே வேறுபற்றுதல், மறுபடியும் ஒரு பிகினிங், மறுபடியும் ஒரு ஆசீர்வாதம். இப்போ தோண்டும் பொழுது அதே கேராரு மேய்ப்பர்கள் 20ஆம் அதிகாரம் 26:20 சொல்லும் பொழுது கேராரு மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்கோடுது என்று சொல்லி ஈசாக்கு மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடின்னு அந்த துறவுக்கு ஏசேக் என்று பெயரிட்டான். இப்போ வாக்குவாதம் பண்றாங்க. என்னன்னா, தூர்த்து போட்டாச்சு, இவன் மறுபடியும்
மனித சக்தி மூலமாக மனித வளம் மூலமாக அந்த காரியத்தை துவங்குகிறார். இப்போது இந்த கிணறு எங்களுடையது என்று சொல்லி, இந்த துறவு எங்களுடைய சொல்லி வாக்குவாதம் பண்ணினார்கள். மறுபடியும் அதுக்கு ஏசைக்கு என்று பெரிட்டா, மறுபடியும் வேற கிணறு இதை தோன்றான். அதுக்கு பார்க்கும்பொழுது இதுவும் எங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் பண்றாங்க. அதுக்கு சித்தனா என்று பெரிட்டா. ஆமாம், வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகவே அதுக்கு சித்தனா என்று பெரிட்டா. இப்போ வேறொரு துறவு தோன்ற அங்கேயும். ஆமாம், அதுக்கப்புறம் 22 பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார்கள். அவைகளை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதை ரெகபோத் என்று பெரிட்டான். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஒரு ரெகபோத் உண்டு சிஸ்டர், உங்களுக்கு ரெகபோத் உண்டு பிரதர், பாஸ்டர், உங்களுக்கு ரெகபோத் உண்டு. ஆமாம் பிலீவர், உங்களுக்கு ரெகபோத் உண்டு. இங்கே பார்க்கும் பொழுது நம்ம ரெகபோத்து ஏற்கனவே 2 கிணறு தோண்டின பிறகு எங்களுடையது என்று கேராரு மேய்ப்பர் வாக்குவாதம் பண்ணினார்கள். எங்க கிணறு சார், விட்டுட்டான்றாங்க. உடனே அதை விட்டுட்டான், ஏசேக்கை விட்டுட்டான், சித்னா விட்டுட்டான். அதை விட்டா தான் ரெகபோத்து கிடைக்கும். ஆமே, இப்போ நீங்கள் ஏசேக்கை பிடிச்சி வச்சுட்டே இருக்காதீங்க. ஆமாம், சில காரியத்தை விட்டாதான், ஆமாம் சில விட்டால் தான் நீதிமன்றம் போவேன், பஞ்சாயத்து போவேன்னு சொல்லி ஆரம்பிக்காதீங்க. சில விட்டால் தான் அந்த ரெகபோத்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஏசேக்கை விட்டுட்டான், சித்னா விட்டுட்டான், இப்போ ரெகபோத்து கிடைச்சிச்சு. பிரைஸ் தி லார்ட். ரெகபோத்தை பெற்றுக்கொண்டதை பார்க்குறோம். இப்போ 2 கிணறு எங்களுடையதுன்னு சொன்ன உடனே 3வது கிணறுக்கு அவங்களுக்கே மனச்சாட்சி உறுத்திருச்சு. 2 ஆட்டையை போட்டோம் போதும். ஆமாம், இன்னும் வேண்டாம் சொல்லி அந்த பெலிஸ்தீனியர்கள் தான், பெலிஸ்தீனிய மேய்ப்பர்கள் தூண்டப்பட்டார்கள். இப்பொழுது அவர்களும் மனம் திரும்பினார்கள். அப்பொழுது 3வது கிணறை விட்டதை பார்க்கிறோம். இப்பொழுது ஈசாக் சொல்றார், கர்த்தர் பெருக வைக்கிறார், பெருக வைக்கிறார் சொல்லி ரெகபோத்து பேர் வச்சதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில உங்களுக்கு ரெகபோத்து உண்டு என்று சொல்லி நான் அந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். எனவே நீங்கள் விதைத்து அதை அறுவடை செய்வீர்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அந்த கனிகளை புசிப்பீர்கள். இந்த மாதம் கனிகளை புசிப்பீர்கள். இந்த மாதம் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இந்த மாதம் ரெகபோத்தாக இருக்கிற போது இந்த மாதம் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். எனவே பெரிய காரியத்தை எதிர்பார்த்து கொண்டே இருங்கள். நான் மறுபடியும் கிறிஸ்துவோடு வேர் பற்ற வேண்டும் என்று விரும்புங்கள். மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள நான் வேர் ஊன்ற வேண்டும் என்று விரும்புங்கள். நிச்சயமாய் ஜூன் மாதம் நீங்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.